இன்னைக்கு நாம 2025ல ஜவுமேயோட இயக்கத்துல ஒரு அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படமா வெளியான விமன் இன் த யார்ட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து காட்டுறாங்க. அப்ப அந்த ஹஸ்பண்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டேவிட், அந்த பொண்ணோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரமோனா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்து பெட்ல உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப அவர் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ரமோனா, நீ வந்து என்கிட்ட வந்து ஒரு வீடு கேட்டேன், எனக்கு வந்து அதை பத்தி வந்து ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல வந்து நான் அந்த ஃபார்ம் ஹவுஸை வாங்கின மாதிரியும், அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து நீ நானு நம்ம குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியா விளையாடுற மாதிரியும், அந்த வீட்டோட முற்புறத்துல நீ கேட்ட மாதிரி அழகான பூக்களா வந்து அலங்கரிச்சு வச்சிருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்து நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேக்குறாங்க. அப்படியே அந்த சீன் வந்து கட் ஆகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ரமோனா வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க இருந்த அந்த நினைவுகளே வந்து நினைச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல. அதான் வந்து இந்த சீனா வந்து நம்ம கிட்ட வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. இப்ப அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கும் போது பின்னாடி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்க இருப்பாங்க. ஒருத்தவங்களோட பேர் வந்து டெய்லர், இன்னொருத்தவங்க வந்து சின்ன பொண்ணு, அவங்களோட பேர் வந்து ஆனி. இப்ப அந்த டெய்லர்ன்ற அந்த பையன் என்ன பண்றான், அம்மா இங்க பாருங்க வீட்டுல வந்து கரண்ட் இல்ல அப்படின்னு டக்குன்னு வந்து அவ திரும்பி பாக்குறான். என்னன்னா சொல்லி கேட்டோன்னே, இந்த மாதிரி கரண்ட் இல்லம்மா, என்னன்னு வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் பாக்குறேன் நீ போ அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெட்ல இருந்து அப்படியே அவங்களால வந்து எந்திரிக்க முடியல. ஏன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் டேவிட்டும் பாத்தீங்கன்னா கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து கால் வந்து உடஞ்சு போயிருந்திருக்கும். அதனால வந்து இவங்களால வந்து நடக்க முடியாம போயிருந்திருக்கும். இப்ப அவங்க என்ன பண்ணிருந்திருப்பாங்கன்னா அந்த ஸ்டிக்கை வச்சுதான் அவங்களால வந்து நடக்க முடியும். சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்டிக்கை வந்து கையில வச்சுக்கிட்டு, கடவுளே நான் ஏன் இப்படி இருக்கேன், ஒவ்வொரு நாளும் வந்து நான் எந்திரிக்கும் போதும் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுங்க, என்னால வந்து இதை வந்து தாங்க முடியல அப்படின்னு ஒருவித டிப்ரெஷன்ல இருப்பாங்க போல. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க. ரொம்ப வருஷமா வந்து இவங்க சிட்டிக்குள்ளே இருந்த ஒரு வாழ்க்கை. அவர்கிட்ட கேட்டு இந்த ஃபார்ம் ஹவுஸை வந்து இவங்க வாங்கியிருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி டெக்கரேட் பண்ணி அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து ஒரு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. இந்த சோகமான விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தினமும் போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கும் போல. இதுல வந்து இவங்க ரெண்டு குழந்தைகளையும் வளர்க்கணும். இவங்களுக்கு வந்து பெருசா வந்து வருமானமும் இல்ல, பெயிண்டிங் மட்டும் தான் வந்து பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் நினைச்சு எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டிக்கை பிடிச்சி நடக்கும்போது வந்து கடவுள்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து எந்திரிப்பாங்க. ஸோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு அதே மாதிரி வந்து எந்திரிச்சு வெளியில போறாங்க. அவங்க குழந்தைங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க. அந்த டெய்லர் என்ன பண்ணியிருந்திருப்பானா இந்த மாதிரி சமைச்செல்லாம் வச்சிருந்திருப்பான். அதை வந்து அவங்க சாப்பிடுறாங்க. ஆனா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மாவும் கூட. ஏன்னா இவங்களுக்கு இருக்க அந்த வலி வேதனை எல்லாத்தையும் வந்து அவங்க குழந்தைகிட்ட வந்து கடைசி வரையும் காட்டக்கூடாது. அது காட்டாம எப்படி ஓட்டுன்றதா வந்து அவங்க நினைச்சிட்டே இருந்திருப்பாங்க. அதுல இந்த பசங்க பண்ற சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் வந்து இவங்களுக்கு அதிகமாவே வந்து கோவம் வரும். அதனால பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளும் சில நேரம் வந்து இவங்களை பார்த்து பயப்படவும் ஆரம்பிக்கும். அன்னைக்கு அந்த டெய்லர் என்ன பண்ணியிருந்திருப்பானா நல்லா சமைச்சிருந்திருப்பான். அதை சாப்பிடும் போது வந்து இவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்திருக்காது. அதை சாப்பிட்ட அந்த நாய்க்குட்டி பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருக்கும், அதோட பேர் வந்து சார்லி. அந்த சார்லி என்ன பண்ணியிருந்திருப்பானா சாப்பிட்டு அப்படியே வாந்தி எடுத்து வச்சிருந்திருப்பான். இதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு வந்து சிரிப்பா வந்துடும். டேய் நீ சமைச்சதாண்டா அப்படி ஆயிப்போச்சு, ஒழுங்குமுறையா அதை வந்து கிளீன் பண்ண சொன்னோன்னே அந்த டெய்லர் என்ன பண்றான், போமா உங்களை வந்து நான் ஈபிக்கு தானே ஃபோன் பண்ண சொன்னேன், நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே, அதை நான் பாத்துக்கிறேன், இப்போ வந்து நீ இதை கிளீன் பண்றியா இல்லையான்னு சொல்லி கேட்டோன்னே அவன் வந்து எந்திரிச்சு போக பார்ப்பான். செம்ம கோவம் வந்துடும் அவங்க அம்மாவுக்கு. உடனே அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா அவங்க அம்மாவோட சொல் பேச்சும் கேட்காம வேகமா வந்து போயிருந்திருப்பான். ஆனா அந்த ஆனின் அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அதை கிளீன் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க வீட்டுல வந்து அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒரு டைம்ல தான் பாத்தீங்கன்னா இப்ப அந்த பையனும் போயிட்டான். அவன் வந்து அவனோட ரூம்ல இருக்கான். அப்ப அவங்க வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் இருக்கும். ஏன்னா இந்த ஊரே பாத்தீங்கன்னா அங்கங்க 2-3 வீடு தான் இருக்கும் போல. பக்கத்துல வேற எந்த வீடுமே வந்து கிடையாது. இப்ப இவங்களோட வீடும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இவங்க வீட்டுக்கு முற்புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடமா இருக்கும். நல்லா யோசித்து பாருங்களேன். இப்ப நம்ம வீடு இருக்கு, நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து எவனோ ஒருத்தன் டக்குன்னு சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன சொன்னாலும் வந்து எந்திரிச்சு போக மாட்டேங்கிறான் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி பார்ப்போம். அப்போ அவன் போல அப்படின்னா நமக்கே ஒரு வித பயம் வந்துடும் இல்லையா, போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணும் இல்லையா. அதே மாதிரிதான் அந்த சின்ன பையன் டெய்லர் என்ன பண்றான், அந்த ஜன்னல் வழியா வந்து பாக்குறான். அப்ப அவங்க வீட்டோட முற்புறத்துல ஒரு லேடி ஒருத்தவங்க ஒரு பெரிய சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு அவங்களோட உடம்பு முழுக்க வந்து ஒரு கருப்பான ஒரு துணி போட்டு வந்து மூடி இருக்கு. அதை பார்த்தோன்னே வந்து பயந்து போறான். அம்மா இங்க வாங்க இங்க பாருங்க அப்படி சொல்லி வந்து கூப்பிடுறான். எல்லாருமே வந்து பாக்குறாங்க. சரி குழந்தைங்களா நீங்க வந்து இங்கே இருங்க, நான் போய் என்னன்னு வந்து கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து வீட்லயே இருக்க சொல்லிட்டு நம்ம ரமோனா என்ன பண்றாங்கன்னா கிளம்பி வெளியில போறாங்க. ஹே மேம், நீங்க யாரு, உங்களுக்கு வந்து என்ன வேணும், நீங்க வந்து தொலைஞ்சு போயிட்டீங்களா, ஏதாச்சும் உங்களுக்கு வந்து நடந்துருச்சா, ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன், நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே டக்குன்னு அந்த தாப்புல உட்காந்துருக்க அந்த லேடி வந்து அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்திருப்பாங்க போல. இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு நான் எப்படி இங்க வந்தேன் எனக்கே வந்து தெரியலையே அப்படின்னு வந்து அந்த லேடி வந்து சொல்றாங்க. அதை கேட்டோன்னே நம்ம ரமோனாவும் சொல்றாங்க, அதைத்தான் வந்து நானும் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க எப்படி இங்க வந்தீங்க, இந்த சேனலாம் எப்படி இங்க வந்துச்சு, நீங்க யாருன்னு சொல்லுங்க, அப்படி இல்லனா என்னோட இடத்தை விட்டு போங்க, இல்லனா வந்து நான் போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ற மாதிரி இருக்கும், என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெளியில போயிருக்காரு, கண்டிப்பா வந்து அவரும் இப்ப சீக்கிரம் வந்துருவாங்க, அப்புறம் ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துரும், இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ரமோனா வந்து சொல்றான். அப்ப அந்த லேடி வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ரமோனாவா, ஃபுல் நேம் என்ன, இல்ல வெறும் ரமோனா மட்டும்தான், இங்க பாரு நான் வந்து சும்மா தான் கேட்டேன், உன்னோட விரல வந்து நீ மோதிர மாட்டிருக்க,
இருக்கேன், ஆனா கல்யாணம் ஆச்சான்னு கூட என்னால வந்து சொல்ல முடியல. ஆனா தூரத்துல வந்து ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆன நிலைமையில வந்து கிடக்கு. தட் மீன்ஸ் கண்டிப்பா வந்து உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து அதுல உங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. லக்லி நீ வந்து பொழைச்சிட்ட அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே தூரத்துல பாத்தீங்கன்னா அவங்க 2 குழந்தைங்க வந்து வெளியே நின்று இருந்திருக்கும். நீங்க உள்ள போங்க உள்ள போங்கன்னு வந்து நம்ம ரமோனா வந்து சொல்லுவான். அந்த குழந்தைங்களை பார்த்தோன்னே பரவாயில்லையே உனக்கு வந்து நல்ல 2 குழந்தைங்க இருக்காங்க, ஆனா நீ வந்து இவ்வளவு கேவலமா இருக்கியே அப்படின்ற மாதிரி வந்து அந்த லேடி வந்து சொன்னோன்னே இவளுக்கு வந்து பக்குன்னு இருந்திருக்கும். யார் இந்த பொண்ணு, இவளுக்கு வந்து எப்படி இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரமோனா என்ன பண்றான், வேக வேகமா ஓடி போயிட்டு, ஏன்னா அன்னைக்கு வந்து கரண்ட்டும் இல்ல, சோ அவனோட போன்ல வந்து இப்போ போலீஸ்க்கு போன் பண்ணோம் அப்படின்னா சார்ஜும் இல்ல. சோ என்ன பண்ணா வேகமா போயிட்டு அவங்களோட அந்த சைட்ல பாத்தீங்கன்னா காரை வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. சோ என்ன பண்றான், அந்த காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அது மூலமா வந்து எப்படியாச்சும் போனை வந்து சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. சோ போயிட்டு வந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து பாக்குறாங்க. ஆனா அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ரொம்ப விரக்தியாகிற நம்ம ரமோனா என்ன பண்ணாங்கன்னா திரும்பவும் கிளம்பி அவங்களோட வீட்டுக்குள்ளே வராங்க. அப்ப அந்த டெய்லர் வந்து கேட்கறான், அம்மா என்னமா ஆச்சு, நீங்க ஏமா வந்து பயந்துட்டு வந்தீங்க, யார் அந்த லேடி, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அவங்க பேர் என்ன, அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு கேள்வியா வந்து கேட்கறான். அந்த சின்ன பொண்ணு கூட வந்து கேட்கறாங்க. இவளுக்கு வந்து என்ன சொல்றேனே வந்து தெரியல, ஏன்னா இதெல்லாம் வந்து சொல்லவும் முடியாது. சோ அதனால வந்து அவ என்ன பண்றா, ரமோனா வந்து ஒண்ணு இல்ல கிட்ஸ், நம்ம வந்து இதெல்லாம் வந்து மறந்துடலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே வந்து எந்திரிச்சு போயிருவாங்க, நாம வந்து எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து அவ சொல்லி இருந்திருப்பான். இதை கேட்டுட்டு இந்த டெய்லர் பாத்தீங்கன்னா உனக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். யாருமா நீங்க, யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்காங்க, அவங்க யாருன்னு என்னன்றதை விசாரிச்சுட்டு நம்ம கிட்ட தான் கண்ணெல்லாம் இருக்கு, அப்பாவோட கண்ணு வந்து அந்த சேஃப்ல தான் இருக்கு, நான் எடுத்துட்டு போறேன், அந்த பொண்ணு வந்து வெளியில போறாங்களேன்றது வந்து நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அரகண்டா வந்து பேச ஆரம்பிச்சிருப்பான். இது பாத்தீங்கன்னா நம்ம ரமோனுக்கு வந்து பிடிச்சிருந்திருக்காது. டேய் நான் தான் சொல்றேன்ல இப்போ அப்படின்னு அவன் என்ன பண்றான், கோவத்துல வந்து போயிடுறான். அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து போகுது. பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்காண்டி நம்ம ரமோனோ என்ன பண்றாங்கன்னா, வாங்க நம்ம போய் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் அந்த குழந்தைகளை வந்து கூல் பண்ண பாக்குறாங்க. ஆனா அந்த டெய்லர் என்ன பண்றான், அதை பத்தியே வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கான். அந்த லேடியே வந்து மறுபடியும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். இப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வந்து இவங்க அம்மா வந்து டேய் நீ சாப்பிடுவான்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அவன் என்ன பண்ணிருப்பான், அதெல்லாம் வந்து கேட்காம அவன் பாட்டுக்கு வந்து வெளியில போக வந்து முயற்சி பண்ணியிருப்பான். இவங்க என்ன பண்ணிருப்பான், வேகமா இப்ப நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கப் வந்து தூக்கி போட்டு இருந்திருப்பாங்க. அது உடைச்சு அப்படியே தெரிச்சு போயிருந்திருக்கும். அதை வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவன் என்ன பண்ணிருப்பானா, கோவத்துல போயிட்டு மறுபடியும் அவனோட ரூம்ல வந்து உட்காந்துருப்பான். இவங்க அம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சரி நான் வந்து ஏதோ தெரியாம கத்திட்டேன், என்ன வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த சின்ன குழந்தை கிட்டையும் இவன் கிட்டையும் வந்து சாரி கேட்க வந்திருப்பாங்க. ஆனா அவன் என்ன பண்ணிருப்பான், இந்த பந்தை எடுத்து தூக்கி போட்டு விளாண்டுட்டே இருந்திருப்பான். இது பாத்தீங்கன்னா நம்ம ரமோனாக்கு வந்து செம்ம எரிச்சல தான் உண்டாக்கி இருந்திருக்கும். ஏன்னா அந்த பெரிய பையன் டெய்லர் வந்து இவங்க என்னதான் சொன்னாலும் வந்து கேட்கவே மாட்டான். சோ இதை பாத்துக்கிட்டே இருக்க நம்ம ரமோனா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, வேகமா ஓடி போய் அந்த பந்தை புடிங்கிட்டு அதை வந்து ஜன்னலுக்கு வெளியில வந்து தூக்கி போட்டு வந்திருப்பாங்க. தூக்கி போட்டுட்டு ஆனி இங்க வா, நம்ம 2 பேரும் வந்து மேல போலாம், அண்ணன் வந்து இங்கே இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து மேல போக வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்துல இவன் என்ன பண்ணிருப்பானா, அவங்க 2 பேருக்கும் தெரியாம அந்த லாக்கருக்குள்ள போயிட்டு அவங்க அப்பா வச்சிருந்த அந்த பெரிய கன்னை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து வெளியில போறான். அவங்க அம்மா கூட வந்து கத்தி இருந்திருப்பாங்க, இவன் வந்து கேட்காம வெளியில போயிருந்திருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த லேடி எங்க இருந்தாங்க, ரொம்ப தூரத்துல வந்து சேர் போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா, இப்ப பாத்தீங்கன்னா அந்த சேர் நகர்ந்துகிட்டே வந்து இவங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து இருக்க மாதிரி இருக்கு. அங்க வந்து அவங்க உட்காந்துருக்காங்க. அப்ப இவன் என்ன பண்றான், வீட்டுக்கு வெளியில வந்து துப்பாக்கி எடுத்துட்டு போறான். ஏய் லேடி நீ யாரு, எதுக்காண்டி வந்து எங்க வீட்டு முன்னாடி இருக்க, நீ இப்ப போறியா இல்ல வந்து நான் போலீஸ்க்கு போன் பண்ணுவா, இல்லனா என்கிட்ட வந்து கன் இருக்கு நான் வந்து ஷூட் பண்ணலாம், இது வந்து இங்க லீகல் தான் அப்படின்ற மாதிரி வந்து அவன் பேசியிருந்திருப்பான். அதை கேட்டோன்னே அந்த லேடிக்கு வந்து சிரிப்பு தான் வந்திருக்கும். அப்படியே மெதுவா எந்திரிக்கிறாங்க, அவங்களோட துணியை எடுத்துட்டு வர்றாங்க. அப்பதான் இவனும் பாக்குறான் அந்த லேடியோட ஃபேஸையே வந்து அப்படியே அவங்க வந்து கொஞ்சமா வந்து கையே தான் அசைக்கிறாங்க. தூரத்துல இருக்க அவங்களோட அந்த பெல்லு கூட வந்து அடிக்குது. இவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல, இவங்க வந்து மனுஷங்களா இல்ல பேயா அப்படின்ற மாதிரி வந்து அவன் நினைக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்படியே அவங்க வந்து பக்கத்துல வர்றாங்க. இவன் வந்து என்ன சொல்றான், இல்ல நீங்க பக்கத்துல வராதீங்க, பக்கத்துல வந்து நான் சுட்டுருவேன் அப்படின்னா கூட அந்த லேடி வந்து கேட்கற மாதிரியே இல்ல. அப்ப அந்த லேடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு உனக்கு வந்து புரியலையா, இங்க என்ன நடக்குது, நான் யாரு, உங்க அம்மா வந்து உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களா, உண்மையிலே வந்து உங்க அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு வந்து உனக்கு தெரியுமா சொல்லி கேட்டோன்னே, எனக்கு தெரியுமே, எங்க அம்மா வந்து சொல்லியிருந்திருக்காங்க இந்த மாதிரி அன்னைக்கு வந்து ரொம்ப மழை பெஞ்சு ஈரமா இருந்துச்சு, எங்க அப்பா தான் வந்து கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க, அப்ப தெரியாதனமா இன்னொரு கார்ல மோதி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த கதையை வந்து நம்ம ரமோனா வந்து இந்த குழந்தைகிட்ட வந்து சொல்லி வச்சிருந்திருப்பாங்க. இந்த இதை வந்து இந்த டெய்லர் என்ன பண்ணிருப்பான், இப்ப இந்த லேடி கேட்டோன்னு சொன்னோடனே அவங்க பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. டேய் அறிவு கட்டவனே, உங்க அம்மா வந்து இவ்வளவு நாள் உங்களை வந்து ஏமாத்திருக்காங்க, போய் உண்மை என்னன்றதை வந்து நீ கேளு அப்படின்னு சொன்னோடனே அப்பதான் அவனுக்கு வந்து ஏதோ ஒன்று தோண ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா இவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்க அம்மா வந்து ரொம்ப கோபமாகவும் நிறைய விஷயங்களை வந்து இவங்க கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரியும் எதையும் வந்து ஷேர் பண்ணாத மாதிரியும் ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துற மாதிரி நடந்துக்கிறதையும் வந்து இவன் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அப்ப அம்மா வந்து நம்ம கிட்ட நிஜமாவே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறாங்கன்றத வந்து இவன் வந்து புரிஞ்சுக்கிறான். உடனே அவன் என்ன பண்றான், வீட்டுக்குள்ள வந்து போறான். அங்க வந்து ஆணி இருந்திருப்பாங்க. ஆணி நீ வந்து என் பக்கத்துல வா, அவங்க கிட்ட வந்து நீ போகாத, அவங்கள நம்பாத அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆணி பொண்ணு என்ன பண்ணிருப்பான், டக்குன்னு விலகி போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப அந்த டெய்லர் என்ன பண்ணிருப்பானா, உண்மையை சொல்லுங்கம்மா, அன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சு, அப்பா வந்து எப்படி இறந்து போனாங்க, நீங்க வந்து போய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே டக்குன்னு அவளாலே வந்து என்ன சொல்றேனே வந்து தெரியல. ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து ஒரு ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிப்பா. அப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா இவளுக்கும் அவங்க ஹஸ்பண்டான டேவிட் அவங்க 2 பேருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த
2 குழந்தைங்களும் வந்து பிறந்துட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸையும் வாங்கிட்டாங்க. எல்லாமே வந்து ஸ்மூத்தா போயிட்டு தான் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு இது வந்து இந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்காம போயிருந்திருக்கும் போல. ஒரு ஹாப்பினஸ் வந்து அவளுக்கு வந்து கிடைக்கல. அதனால அவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி உங்க கூட வாழ்றது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீங்க வந்து சரியா சம்பாதிக்கவே மாட்டேன்றீங்க. என்னால வந்து குழந்தைகளையும் பார்க்க முடியல, அந்த நாய்க்குட்டியும் பார்க்க முடியல, உங்களையும் வந்து பார்க்க முடியல. நம்ம வந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவன் வந்து சொல்லியிருந்திருப்பான். இது கேட்டோன்னே டேவிட்டுக்கு வந்து செம்ம கோவமா தான் இருந்திருக்கும். பட் அவனால வந்து எதுவுமே வெளிப்படுத்த முடியல. அன்னைக்கு ஈவினிங் அவங்க 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு கிளம்பி கார்ல வந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்பா அன்னைக்கு அந்த காரை ஓட்டுனது யாருன்னு பாத்தீங்கன்னா இவ தான் ஓட்டியிருந்திருப்பான். இதுக்கு முன்னாடி குழந்தைகிட்ட என்ன சொல்லியிருந்திருப்பான், இந்த மாதிரி உங்க அப்பா தான் வந்து கார் ஓட்டினாங்க அப்படின்னு வந்து போய் சொல்லியிருந்திருப்பான். அந்த கில்ட்டினால தான் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ரொம்ப சோகமாவே இருந்திருப்பான். சோ இப்போ வந்து என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி நான் தான் வந்து காரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். அப்படி அவ காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இவளோட அந்த ஃப்ரண்ட் மிரர்ல பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த லேடியோட முகம் தான் வந்து இவளுக்கு முன்னாடி டக்குன்னு வந்துட்டு போயிருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே பயந்து போனா வந்து டக்குன்னு முன்னாடி வர்ற ஒரு காரை வந்து பார்க்காம இருந்திருப்பான். அந்த கார்ல போய் வேகமா மோதினதுனால அதுல வந்து டேவிட் வந்து இறந்து போயிருந்திருப்பான். இதுல வந்து இவளுக்கு வந்து பயங்கரமா அடிபட்டு கால் வந்து உடஞ்சு போயிருந்திருக்கும். இதுதான் வந்து அந்த ஸ்டோரியா இருந்திருக்கும். இதை சொன்னோன்னே இவனு வந்து சரி புரிஞ்சுப்பான், சரி ஏதோ ஒண்ணு, பட் நம்ம அம்மா கடைசியாச்சும் நம்ம கிட்ட வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்து அவன் நினைக்க ஆரம்பிச்சிருப்பான். இப்போ அவங்க 3 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இனிமே நம்ம வந்து இங்க இருக்கக்கூடாது, நம்ம இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த பேர்லாம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு ஆனி என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த பக்கத்து விளையாண்டுகிட்டே வந்து போயிருந்திருப்பாங்க. அந்த பந்து ஒண்ணு வந்து இவங்க தூக்கி போட்டாங்க இல்லையா, அந்த பந்து வந்து மறுபடியும் ஜன்னல் வழியா வந்து உள்ள விழுந்திருக்கும். இந்த பந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆனி என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த பந்து எடுத்துட்டு அப்படி நேரா போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சேர்ல உட்காந்துருந்தா அந்த ஆவிருக்கு பாத்தீங்கன்னா பேய் ஏதோ ஒண்ணு, அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா அப்படியே இவங்க வீட்டுக்குள்ள வந்து வர மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னே அந்த ஆனி வந்து கத்த ஆரம்பிக்கிறான். இந்த சவுண்ட் கேட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரமோனாவும் டெய்லரும் வந்து ஆனியை பார்க்க வந்து போயிருந்திருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆனி கிட்ட வந்து அந்த லேடி என்ன பண்ணிருப்பானா கிட்ட நெருங்கி வர மாதிரி இருந்திருக்கும். இவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு வந்து தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா அந்த லேடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெளிச்சத்து மூலமா வந்து வீட்டுக்குள்ள வர மாதிரி இருந்திருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டே நம்ம ரமோனா அந்த டெய்லர்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா எல்லா ஜன்னலையும் கதவையும் வந்து சாத்திட்டு அந்த கர்டன் எல்லாம் போட்டு மூடிட்டு உள்ள வந்து இருட்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க வீட்டுக்கு மேல, அதாவது இந்த ரூஃப் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்குள்ள வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி இருந்திருக்கும். அதுக்குள்ள போய் வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அது வழியா வந்து அந்த லேடி வந்து உள்ள வந்திருப்பாங்க. அப்ப அந்த லேடி வந்து நம்ம ரமோனா கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஆஹா எனக்கு இப்பதான் புரியுது, நீ வந்து ஒவ்வொரு டைமும் என்கிட்ட வந்து இந்த ஸ்ட்ரென்த்தை கொடுன்னு வந்து நீ என்கிட்ட கேட்கும்போது நான் வந்து உன்னை என்னவோ நினைச்சேன். ஆனா உன்கிட்ட இப்படி 2 அழகான குழந்தைங்க இருக்கும்போது அதை கொல்றதா வந்து உனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிருப்பானா கிட்ட நெருங்கி வந்திருப்பான். அதை பார்த்தோன்னே அந்த ரமோனா என்ன பண்ணிருப்பானா குழந்தைங்களை வந்து வேக வேகமா வந்து நீங்க இங்க இருக்காதீங்க, நீங்க வந்து போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வீடு ஒன்று இருக்கும். ஸோ அங்க வந்து லைட் எல்லாம் கொடுத்து நீங்க 2 பேரும் போங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஆனி வந்து கேட்டு இருந்திருக்க மாட்டான். அம்மா நீங்களும் எங்க கூட வாங்கன்னு சொல்லி 2 பேருமே வந்து பேசியிருந்திருப்பாங்க. ஆனா இவ கேட்டு இருந்திருக்க மாட்டான். அப்ப ஆனி வந்து நீங்க தனியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவனோட அந்த பொம்மையை வந்து கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் வந்து நடந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பக்கத்து உள்ள போற நம்ம ரமோனா வந்து இந்த லேடி கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க. நீ வந்து எப்படியாச்சும் இந்த கன்னை வந்து எடுத்துட்டு என் முன்னாடி வந்து நிப்பேன்னு வந்து நான் நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் வந்து நடக்கணும் வந்து நானும் எதிர்பார்க்கல. எனக்கு வந்து நீ ஒவ்வொரு டைமும் காலையில எந்திரிக்கும் போது ஸ்ட்ரென்த் கூட நீ வந்து என்கிட்ட கேட்ப. ஆனா அப்போதைக்கு வந்து எனக்கு வந்து புரியல நீ வந்து எதை மீன் பண்ணிருக்க அப்படின்னு அந்த லேடி வந்து சொன்னோன்னே அப்பதான் நம்ம ரமோனாக்கு வந்து புரியும், இது வந்து வேற யாருமே இல்ல, இவளோட அந்த உள்ளுணர்வு தான். அதாவது 2-3 சீல வந்து காமிச்சிருப்பாங்க. இவன் வந்து அந்த லேடி கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் பேசியிருந்திருப்பான் இல்லையா, அந்த சீனை மறுபடியும் காட்டும் போது அந்த லேடியோட முகம் வந்து இவள மாதிரியே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருந்திருப்பாங்க. தட் மீன் இவளுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதை நினைச்சு நிறைய கில்ட்டி. அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து அவளால மீள முடியல. ஏன்னா இவ தான் வந்து உங்க கூட எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது இவ தான் வண்டியை ஓட்டிட்டு போயிருந்திருப்பான். அதுல தான் ஆக்சிடென்ட் ஆகி அவர் வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. இவாள வந்து அந்த குழந்தைகளே வச்சு காப்பாற்ற முடியல, சரியா காசும் இல்ல. இவங்க வீட்டுல வந்து கரண்ட் கட் ஆச்சு. அவங்க பையன் கூட வந்து சொல்லுவான் ஈபிக்கு வந்து போன் பண்ணுங்கம்மான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவகிட்ட வந்து காசு இல்ல, இவ வந்து பில்லு கட்டியிருந்திருக்க மாட்டான். அதனாலதான் வந்து பவர் கட் ஆகியிருந்திருக்கும். அதனாலதான் இவளால வந்து எதுவுமே பண்ணியிருந்திருக்க முடியாது. இப்ப இதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு தான் இவ ஒவ்வொரு டைமும் எந்திரிக்கும் போது நம்ம வாழ்றதுக்கு போனா பேசாம செத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவெடுத்து வச்சிருந்திருப்பான். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் எந்திரிக்கும் போது அவன் இந்த மாதிரி ரொம்ப சோகமா வந்து பேசியிருந்திருப்பான். இது வந்து அவளோட வில் பவர் கிடையாது. காலில் வந்து என்னால எந்திரிக்க முடியல, அதனால வந்து எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுங்க அப்படின்றது வந்து அவளோட மோட்டிவ் வந்து கிடையாது. நான் இருக்கிறது போனா பேசாம செத்துடலாம் அப்படின்றத அவளோட மோட்டிவா இருந்திருக்கும். அதை வந்து வெளிக்காட்டுறதுக்காண்டி தான் இவளோட அந்த உள்ளுணர்வே வந்து ஒரு பர்சனா இவளுக்கு முன்னாடி வந்து பிரதிபலிச்சு வந்து நிக்குது. இப்ப இவன் என்ன பண்ணிட்டான், நம்ம ரமோனா வந்து அவங்க ஹஸ்பண்டோட அந்த கன்னை வந்து எடுத்துக்கிட்டான். இப்ப அந்த உள்ளுணர்வு வந்து என்ன பண்ணுது, அதாவது அந்த லேடி வந்து எனக்கு தெரியும் நீ வந்து இதோட செத்துரு, உனக்கு இதானே நீ வேணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வந்து அவங்களோட கழுத்துக்கு பக்கத்துல வச்சுட்டு அந்த ட்ரிகரை வந்து புல் பண்ண பாக்குது. அப்போ உணர்ந்துகிட்ட நம்ம ரமோனா என்ன பண்றானா, நம்ம வந்து நமக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க, நம்ம வந்து வாழணும், ஒரு மகிழ்ச்சியான இடத்தை நோக்கி போகணும், நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம விட்டு போயிட்டாங்க, இனிமே வந்து அதை நினைச்சு நம்ம பரிதவிச்சு எதுவுமே ஆக போறது கிடையாது, நம்ம குழந்தைகளுக்காண்டி நம்ம வாழன்றதை உணர்ந்தோடனே அவன் என்ன பண்ணா டக்குனு அந்த ஆய் வந்து மறைஞ்சது. ஏன்னா அதானே வந்து ரியாலிட்டி. இவளுக்கு
அவங்களுக்குள்ள இருக்க அந்த பயத்தை வந்து வெளியில கொண்டு போகணும். அந்த வெளியில கொண்டு போற அந்த பர்சன் தான் பாத்தீங்கன்னா அந்த லேடியா இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவ அதை உணர்ந்துட்டான். அதனால அந்த லேடி வந்து போயிட்டாங்க. இனிமே அவ வரமாட்டான்றது வந்து இவளுக்கும் தெரியும். எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி அவன் நினைக்க ஆரம்பிக்கிறாளோ அப்போதைக்கு அந்த பர்சன் வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. இதை உணர்ந்த பிறகு நம்ம ரமோனா என்ன பண்றான்னா வேகமா வந்து கீழே ஓடி போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க 2 பேரும் வந்து திரும்ப வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ரமோனா என்ன பண்றாங்கன்னா இவங்களோட வீட்டுக்குள்ள மறுபடியும் உள்ள போற மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறைய பூக்கள்லாம் வந்து மலர்ந்திருக்க மாதிரி இருக்கு. இவங்க வந்து காணாம போன நினைச்ச அந்த சார்லி டாக் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாய்க்குட்டி மறுபடியும் இவங்க கிட்ட கிடைச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வந்து உள்ள போற மாதிரி இருக்கு. வீட்டுல வந்து லைட்லாம் எரியுது. தட் மீன்ஸ் இவ வந்து அதுல இருந்து வெளியில வந்துட்டான். இனிமே அவங்க வீடு வந்து ஒரு பிரகாசமா இருக்குன்றதான் வந்து அவங்க காமிக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தோட இந்த படமும் முடிஞ்சிரும். அடுத்து இந்த படத்தை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படம் வந்து திடீர்னு உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்து உட்காந்துட்டான். அவன் வந்து நீங்க என்ன சொன்னாலும் வந்து கேட்க மாட்டான். எந்திரிச்சு நான் வந்து போக மாட்டான். அப்படியே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் யாராவன் அப்படின்னு நினைச்சிருந்திருப்போம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எது சொன்னாலும் அவன் போகாததை நினைச்சிட்டு அவன் நம்மளையும் நோக்கி வரதை பார்த்தா நமக்கு ஒரு வித பயம் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. இந்த படம் வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடி ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். இந்த படம் வரும்போது பார்க்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி பார்த்துட்டேன். ஆனா அந்த ட்ரெய்லர்ல பார்த்த இம்பாக்ட் அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு கொடுத்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஓகே, ஒரு டைம் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். நைட்ல பாருங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த படத்துல வந்து எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் வந்து கிடையாது. கண்டிப்பா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணா மறக்காம நம்ம சேனல்ல போற நிறைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.